ஹலோ மை டியர் மக்களே, நான் நலம். உங்கள் நலத்தை மாறிய ரொம்ப ஆவல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டேனி ஷப்ல. நான் உங்கள் டேனி உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன். நம்ம ஊர் அது எப்போதுமே தாறுமாறு. அதை இன்னும் ஜோரா 100க்கு 100 நம்ம எல்லாம் சேர்ந்து சுற்றி பார்க்க தான் ஊரான ஊருக்குள்ள சீரீஸ் ஆஃப் நம்ம டேனி ஷப். அந்த வகையில் சென்னை தான் இப்போ நம்ம சுற்றி பார்த்துட்ருக்கோம். திஸ் வீடியோ இஸ் கோயிங் டு பி சென்னை எபிசோட் நம்பர் 3. நீங்கள் நம்ம எபிசோட் 1 and 2ஐயோ இல்லை வேறு நம்ம ட்ராவல் பிளாக்ஸ்லாம் சுற்றி பார்க்கலன்னா நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சேனலில் நீங்கள் பார்க்க வேண்டியது நிறையா, இன்னும் பார்க்க போகிறதும் நிறையா. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ ஸ்ட்ரைட் அவே சென்னையோட 3rd vlog பார்க்க நம்ம டேனி ஷப்குள்ளே போகலாம் வாங்க. ஈவினிங் மேரேஜ் அட்டன் பண்ணோம். இப்போ நம்ம ஆஃப்டர்நூனாக நம்ம விளாகில் நின்றுட்டு இருக்கோம். ஸோ இருக்க இந்த தம் தூண்டு நேரத்தில் எப்படா இவ்வளோ பெரிய சென்னையை சுற்றி பார்க்க போகிறோன்னு குழப்பத்தில் சென்னை ஸ்ட்ரீட்டில் நடந்து தெரிஞ்சிட்டு இருந்த எங்களுக்கு செம்மையான ஒரு ஐடியா கிளிக் ஆச்சு. ஏன்னா மெரினா, மெட்ரோ ட்ரெயின் இது மாதிரி சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்தான் மற்ற டிஸ்ட்ரிக்டை விட சென்னையை கொஞ்சம் தூக்கி காமிக்குது. அந்த வரிசையில் சென்னையோட ஷாப்பிங் மாலை நம்ம தவிர்க்கவே முடியாதுங்க. எஸ், என்னதான் மற்ற ஊர்லலாம் இப்போ ஷாப்பிங் மால் வர ஸ்டார்ட் பண்ணிட்டாலும் சென்னையோட ஷாப்பிங் மாலை அச்சிக்கவே முடியாது. என்ன சொன்னாலும் சென்னை ஷாப்பிங் மாலில் பிஸ்தா தான். ஸோ இவ்வளோ தூரம் வந்துட்டு எப்படி ஏதாவது ஒரு சென்னையோட ஷாப்பிங் மாலை பார்க்காம போனால் நல்லா இருக்கும். ஸோ நாங்கள் இருக்க இடத்துலேருந்து நியர்பையாக ஏதாவது ஒரு ஷாப்பிங் மாலை தேடும்போது தான் எங்களுக்கு தரமான ஒரு மால் மாட்டுச்சு. அது வேறு எதுவும் இல்லை, அண்ணா நகரில் இருக்க த ஒன் அண்ட் ஒன்லி விஆர் மால் தான். இந்த வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு அந்த விஆர் மாலோட ஆச்சரியங்களை தான் காமிக்க போகிறேன். ஏற்கனவே நான் மால்லாம் பார்த்ததில்லப்பா, எனக்கு இது புதுசுன்னு சொல்கிறவங்களுக்கு ஷாக்கிங்கையும், மாலுக்கு பழக்கப்பட்டவங்களுக்கு இது மெமரிஸோட தூக்கிங்காகவும் இருக்க போது இந்த வீடியோ. ஸோ மாலை சுற்றி பார்க்க போகிறோம் வாங்க. ஆஃப்டர் வெரி ஃபியூ மினிட்ஸ் ட்ராவல்லே நம்ம இதோ வந்துட்டோங்க அண்ணா நகர் விஆர் மாலுக்கு. சென்னைக்கு ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரிப்பாக பிளான் பண்ணுறீங்க, எனக்கு நிறைய இடத்த சுற்றி பார்க்கலாம் நேரம் இல்லை, அட் த சேம் டைம் பல இடத்துக்கு போன அனுபவமும் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இங்கே ட்ரை பண்ணலாங்க. ஏன்னா கோயம்பேடுலேருந்து வெறும் 10 minutes ட்ராவலில் இங்கே நீங்கள் ரீச் ஆகிடலாம். பஸ்ஸு, ஆட்டோ, பைக்குன்னு நீங்கள் எந்த மோட் ஆஃப் ட்ராவலையும் எடுத்துக்கலாம், ஈஸி தான். ஆனால் மெட்ரோ மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க, ஏன்னா மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து இங்கே டிஸ்டன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. ஓகே, இனி உள்ள எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அடேங்கப்பா, பெரிய மாலு தாங்க. பார்க்கிங் ஏரியாவை கூட எவ்வளோ சிஸ்டமேட்டிக்காக வச்சுருக்காங்க பாருங்கள். இப்போது நம்ம பார்க்கிங்லேருந்து உள்ளே போகிறோம். இந்த எஸ்கலேட்டரில் ஏறும்போது என்னோடய எக்ஸைட்மெண்ட்டும் கூடவே சேர்ந்து ஏறிக்கிட்டே போகுது. பீட்டர் இங்கிலாண்டு, மேக்ஸு, ட்ரெண்ட்ஸு, ஜாகுவாரு, கேஷியோ, கஃபே காஃபிடே, பிரெட் பாஸ்கெட்டு, இப்படி எங்கள் ஊரில் ஒட்டு மொத்தமாக ஒரு ஏரியாவில் இருக்க வேண்டிய கடைங்களை ஒரு பில்டிங்குள்ளே மாலுன்ற பேரில் அடைச்சி வச்சுருக்கானுங்கப்பா. பேசிக்காக நான் ஒரு ட்ரிச்சி பையங்க. இந்த மாதிரி மால்லாம் எங்கள் ஊரில் நான் நினச்சி கூட பார்க்க முடியாது. சும்மாலாம் சொல்ல பேஜார் பண்ணுறானுங்கப்பா அந்த சென்னை ஆளுங்க. நம்ம ஏண்டா இந்த ஊரில் இல்லைன்னு தோணுச்சு. என்னமோ போமாமி. அண்ட் ஸ்ட்ரைட்டாகவே நம்ம உள்ளே வந்தோடனே நம்மளை வரவேற்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ ஸ்பாட் இருந்துச்சுங்க. ஏதோ பார்க் ஓரமாக ஒரு பீச்சு, அதில் நம்ம சைக்கிளை பார்க் பண்ணிவிட்டு ஹாயாக ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி ஃபீலிங்கை கொடுக்குற ஒரு செட்டப்பு. அங்கே நமக்கு மனசுக்கு பிடிச்சவங்களோட பிக் எடுத்துக்கலாம். ஸோ விஆர் மால் வந்ததோட நினைவாக நாங்களும் அங்கே ஒரு பிக் எடுத்துக்கிட்டோம். சரி, அடுத்த ஃப்ளோருக்கு போனால் ட்ரெஸ்ஸு, ஷூஸு, ஸ்லிப்பர்ஸ்னு அவுட்ஃபிட்டுக்காகவே ஒரு ஃப்ளோரு. இங்கே பார்க்குற எல்லாமே எனக்கு அந்த மாதிரி ஃபீலை தான் கொடுத்துச்சு. என் ஃப்ரெண்ட் அப்பே சொன்னாங்க, இங்கே இருக்க காலேஜ் பசங்களுக்குலாம் அவங்க ஃப்ரெண்டோட லவ்வரோட டே அவுட் வர்றதுக்கு இது தாண்டா மோஸ்ட் லைக் ஸ்பாட்னு. அப்போ புரியல, பட் இப்போ புரியுது. பின்ன இருக்காதா? சரி, இப்போ அடுத்த ஃப்ளோர் போகலாம். ஒவ்வொரு தடவையும் இந்த எஸ்கலேட்டில் ஏறும்போது ஒரு குழந்தையாவே மாறி போகிறேங்க. அடுத்து என்ன இருக்க போகுதுன்னு எதிர்பார்ப்பு அதிகமாகிட்டே போதே தவிர கொஞ்சம் கூட குறையலை. அதுக்கேற்ற மாதிரி இந்த ஃப்ளோரும் பயங்கர கிளாசிக்காக அழகாக இருந்ததுங்க. இந்த விஆர் மால்லே நான் பார்த்ததுலே இதுதான் என்னோட ஃபேவரட்டான ஃப்ளோர். ஏன்னா கேம் ஸ்பாட்டு, நம்மளை வித்தியாசமாக தண்ணியை குடிக்க வச்சது, ரம்மியமான இந்த வால் பெயிண்டிங்னு எல்லாமே இந்த ஃப்ளோரில் தான் இருந்தது. ஆமாங்க, இந்த பெயிண்டிங் என்னவோ மனசில் பண்ணுச்சு. அதை பார்க்க கிட்ட போகும்போதே அவ்வளோ பீஸை கொடுத்துச்சு மனசுக்கு. அண்ட் இப்போது அலைஞ்சதில் பயங்கர தண்ணி தாகமாக இருந்ததுங்க. கொய்யாலைங்களா
பாரம்பரியமாக பானையில் வச்சு தண்ணி குடிக்கிறானா அதெல்லாம் ஹைஜீன் இல்லைன்னு சொல்லுவானுங்க. ஆனால் இது பெரிய இடம்னோடனே குழாயில் தண்ணியை வச்சு குடிச்சிட்டு இருக்காங்க. கேட்டால் ஸ்டைலாமோ. ஆனால் அப்படி தண்ணி குடித்தது என்னோடய ஸ்கூல் டேஸ் மெமரிஸை தூக்கி விட்ட மாதிரி இருந்தது. ஏன்னா ஸ்கூலில் இந்த மாதிரி சேட்டைங்க தானே பண்ணி தெரியும். அண்ட் தென் கேமிங் ஸ்பாட்டுக்குள்ளே போகணும். எங்கள் ஊர்லேயும் நான் இந்த மாதிரி கேம்ஸ் செக்ஷன்லாம் பார்த்துருக்கேன், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதெல்லாம் மோஸ்ட்லி கிட்ஸ் விளாட்ற மாதிரி தான் இருக்கும். இங்கே எவ்வளோ கேம்ஸ் இருக்குது, ஏஜ் லிமிட்டே இல்லாமல் யார் வேணால் விளாட்லாம். பார்க்கவே அவ்வளோ ஆசையாக இருந்தது. இங்கே நின்னோன்னா எவ்வளோ நேரம் டைம் போனாலும் தெரியாது. ஆனால் ஹிரிங் பாய்ங்கிற மாதிரி அழகு இருக்க இடத்துல தான் ஆபத்தும் இருக்கும். அப்படி என்னடா ஆபத்துன்னு கேட்குறீங்களா? வேற என்ன, நம்மளை மாதிரி மிடில் கிளாஸ் பசங்க இதெல்லாம் பார்க்குறத கூட நிப்பாட்டிக்கணும். அதை விட்டுட்டு கிட்ட ஓடணும்னு நினச்சிங்க, அப்புறம் வாழ்க்கையே விளையாட்டாயிடும். திருப்பி ஊர் போய் சேர்றது கூட காசு மிச்சாது. இந்த கேமிங் செக்ஷனில் மட்டும் இல்லைங்க, ஜென்ரலாகவே மால்னாலே விலையை பார்த்தியா? 47,11,133 ரூபா. ஆத்தாடி. டேய் 47 லட்சம்டா. இவ்வளவு சீப்பாவா இருக்கும்? பயங்கர காஸ்ட்லியாக தான் இருக்கும். அண்ட் இப்போ நம்மளோட லாஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறோம். இந்த ஃப்ளோரை பற்றி என்னங்க சொல்கிறது? ஏன்னா ஃபுட் கோர்ட்னா அங்கே கொஞ்சம் காரமாக இருக்கும், ஒரு ஃப்ளோரில் ஒரு ஓரமாக இருக்கும் அப்படின்னு தான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் ஒரு ஃப்ளோர் முழுக்க அலங்காரமாக இப்படி ஃபுட் கோர்ட்டு நிற்கும் நான் நினச்சி கூட பார்க்கலங்க. கொய்யால கேஎஃப்சி, டாமினோஸ், A2B, சங்கீதாஸ், பஞ்சாபி டாபி, இது பத்தாதுன்னு வாவ் சுக்கி, அது ஒரு போலீஸ் குரூப்டா அப்படி நீங்களாம் புரிஞ்சுக்கங்கன்னு வாய்க்குள்ளே நுழையாத சைனீஸ் ரெஸ்டாரண்ட்ஸ் வேறு. என்ன வேணும் உங்களுக்கு, எல்லாமே இங்கே இருக்குங்கிற மாதிரி. இவ்வளோ சாய்ஸ் இருந்தால் கன்ஃபியூஷன் அங்கே இருக்க தானே செய்யும். ஸோ என்ன சாப்பிட்றதுனே எங்களுக்கு தெரியல. அப்படி குழப்பத்திலே சுற்றிட்டு இருந்தோம். அப்படி சுற்றிட்டு இருக்கும்போது தான் இந்த அழகான வியூ பாயிண்ட். வாவ், செம்ம அழகாக இருக்குல்ல. சென்னையை சுற்றி பார்க்கணும்னு ஆசையாக காத்துட்டு இருந்த எனக்கு இந்த VR மால் சுற்றி காமிச்சிருச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா இங்கேருந்து பார்க்கும்போது சென்னை எவ்வளோ அழகாக தெரியுதுன்னு நீங்களே பாருங்கள். அண்ட் இதுக்கப்புறம் தான் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ரைட்டர்ஸ் கஃபேங்கிற இந்த ஃபேமஸான கஃபேவையும் பார்த்தோம். அண்ட் இந்த ஃப்ளோரோட சென்டர்லேருந்து இப்படி பார்க்கும்போது VR மாலையும் டாப் டு பாட்டம் பார்க்க முடிஞ்சுது. ஃபாரின்ல இருந்த ஒரு ஃபீலுங்க. ஓவராலாக இந்த VR மாலை சம்மரைஸ் பண்ணணும் ஒரு வேர்ட்லனா சூப்பர், அவ்வளோதான். சரி எங்கேயாவது சாப்பிட்லாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி கடைசியில் காஃபியாவது குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு ஸ்டார்பக்ஸுங்கிற இந்த கஃபேக்குள்ளே போனோம். இந்த ஆம்பியன்ஸே வேறு லெவலில் இருக்குது பாருங்க. இந்த ஸ்டார்பக்ஸ் ஒரு கிளாசிக்கல் கஃபேங்க. இங்கே ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, நம்ம வாங்குகிற காஃபி அதை ஹாட்டோ கோல்டோ ஒரு பேப்பர் கப்பில் கொடுப்பாங்க. பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல கப். அண்ட் அதில் கூடுதல் சிறப்பாக நம்மளோட பேரையும் எழுதியே கொடுப்பாங்க. ஃபார் அ நைஸ் மெமரி. அப்படி தான் நாங்களும் காஃபி ஆர்டர் பண்ணோம். நான் கோல்டு, என் ஃப்ரெண்டு ஹாட்டுன்னு செலக்ட் பண்ணி குடித்தோம். சரி இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். உண்மையை சொல்லணும்னா இதுக்கு ஆயா சுட்ட தோசையே பரவாயில்ல அப்படின்ன மாதிரி நம்ம ரோட்டு டீ கடையில் ஒரு டிகிரி காஃபி கீழே எதுவுமே வராதுங்க. நல்லா தான் இருந்தது, பட் அந்த ப்ரைஸுக்கு ஒர்த்தா எனக்கு தெரில. டைம் வேறு ஆகிட்டே போச்சு, மேரேஜுக்கான டைமும் நெருங்கிக்கிட்டே இருக்க. ஸோ அந்த கப்பை அப்படியே கையில் எடுத்துக்கிட்டு நடந்துக்கிட்டு குடிச்சிக்கிட்டே போகணும். ஒரு ஸ்டைலுக்கு வந்தான்னு வச்சுக்கோங்களேன். தொடர்ந்து பேசுவோம், இன்னும் நிறையா காத்துட்ருக்கு அடுத்த வீடியோவில். அண்ட் இந்த விலாகை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிவிட்டு போங்க. நான் உங்களை அடுத்த விலாகில் பார்க்க வரேன். தேங்க்யூ, பாய்.